பிறந்தால் வழி பிறக்குன்னுவாங்க. பொங்கல் விழா கொண்டாடுறீங்க. தொண்டர்கள், நிர்வாகிகள் குஷி ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது அறிவிப்பு வருமா? பொதுவாக நம்முடைய தை திருநாள் பொங்கல் விழா என்பது பாரம்பரியத்தில் நம்முடைய பண்பாட்டையும் காக்கிற விழா. பாரம்பரியம் போற்றி பண்பாடு காக்கும் பொங்கல் திருவிழா. நம்முடைய கலாச்சாரத்தை காக்கும் உன்னத திருவிழா 4 நாட்கள். போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் பொங்கல். இந்த பொங்கல் திருநாளை தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவரையா சார்பில் மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கி விழா கொண்டாடுறோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளாம் கலந்துக்கிறாங்க. இது தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாடுறது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு உற்சாகத்தோடு எழுச்சியாக நாங்கள் பொங்கல் விழா கொண்டாடுறோம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. தேர்தல் நெருங்குற நேரத்தில் எங்கள் மருத்துவரையா நல்ல கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார்கள். அந்த ஆர்வத்தோடும் இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணி வெற்றி பெறணும், எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு மருத்துவரையா விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த பொங்கல் திருவிழா மிக உற்சாகமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் திருநாள் முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்திய திருநாட்டில் இருக்கிற, உலகெங்கும் வாழக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். குடும்பம் நலமோடு வாழ வேண்டும். ஒரு தனிநபர் வளர்ச்சி, ஒவ்வொரு குடும்பத்தின் வளர்ச்சி தான் நாட்டினுடைய முன்னேற்றம். ஆக எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும். வறுமை ஒழியணும், வளம் பெருகணும், வளர்ச்சி வேண்டும், வலிமையான நாடாக உருவாகணும். அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உரிமைகளும் பெற்று வாழ வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் நலமோடு வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு எழுச்சி பெற வேண்டும், எல்லாருமே வலிமை பெற வேண்டும்னாங்க. பாமக வலிமை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ பாமக தமிழ்நாட்டில் ஏற்கனவே வலிமையான சக்தி, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவரையா உருவெடுத்து வளர்த்தாங்க. அப்போ அந்த கட்சிக்கு, ஒரு வலிமையான கட்சிக்கு இடையில் ஒரு நெருக்கடியும் சோதனை ஏற்பட்டாலும் கூட இப்போ மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமையான சக்தியாக மீட்டு எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அமைப்பு பலமாயிடுச்சு. இந்த தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள்லாம் 4500க்கு மேற்பட்ட மனுக்கள் வந்திருக்கு. இன்றைக்கி மனு வாங்க போகிறோம். இன்றைக்கி கடைசி நாள். 4 நாட்கள் மனு வாங்கிறது முடிஞ்சு மீண்டும் விரும்புறதுனால இப்போ கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் நிர்வாகி வந்திருக்காரு. இப்படி இன்னையோட மனு வாங்கிறது. மனு வாங்கிய பிறகு கூட்டணி குறித்து மருத்துவரையா அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றியை மருத்துவரையை இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் பெறப்போகுது. இது கட்டாயம் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2 நாளுக்கு முன்னாடி ஐயா சென்னைக்கு போனாங்க. யாரை சந்தித்து பேசுனாங்க? கூட்டணி தொடர்பாக எந்த தலைவர்களை பேசுனாங்க? அந்த விவரம் இருக்கா? அதாவது கூட்டணி பற்றி பேசுகிறதெல்லாம் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது ஐயா. ஏன்னா ஐயாக்கிட்ட என்ன செய்தி வருது, எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிலாம் இன்னும் சில நாட்களில், மிக விரைவில், அநேகமாக இந்த பொங்கல் திருநாள் முடிகிறதுக்குள்ளேயே கூட அறிவிப்பு வரலாம். நல்ல அறிவிப்பு. மருத்துவரையா அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், மருத்துவரையாவையும் தொடர்பு கொள்கிறார்கள். அதனால் இந்த கூட்டணி முடிவு மிக விரைவில் வரும், நல்ல செய்தியாக வரும். ஐயா ஒரு பல வருடம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை அதிமுக கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. இது தொடர்பாக ஐயாவை இன்னும் யாரும் சந்தித்து பேசலை, கூட்டணி தொடர்பாக எந்த முடிவு எடுக்கலைன்னாங்க. இது ஐயாவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கா? என்னடா நம்ம தலைவர்கள் யாருன்னு பேசலையேன்ட்டு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டணி விரும்பி பேசுகிறாங்க, கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் மருத்துவரையா யார் கூட பேசணும், எப்போ பேசணுங்கிறது இப்போ தொடர்பு கொண்டு பேசி உரிய நேரத்தில் சரியான முடிவு அறிவிப்பாங்க.